இசைத்தூரல் ஆயிரம், புது பாடல் ஆயிரம், செவியூரம் பூப்பதாலே உயிர் ராகம் என்றும் தாலாடுதே. தமிழ் பாடல் காவியம், அமுதூரும் ஓவியம், இசை மாலை கேட்பதாலே நெஞ்சம் பூக்கும். சுவைதான் இன்றே புது ராகம் தண்ணி கேட்கலாம், இசை கோடி நீக்கலாம். ஆகாஷ்வாணி இசையோடு நீங்கள். FM Rainbow 103.3. ஆகாஷ்வாணி இசையோடு நீங்கள். FM Rainbow 103.3 இசையோடு என்றும் நீங்கள். வணக்கம் நேர்களே, இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 சிறப்பு நிகழ்ச்சி வழங்க வர காத்துட்டு இருக்கு. விருதுநகர் மாவட்டம் KVS பள்ளி மாணவ மாணவிகள் மத்தியில் கலந்துரையாடல். நம் நிலைய நண்பர்கள் ஏ விக்னேஷ் மற்றும் NE தமிழ்ச்செல்வி ஆகியோர் அவர்களை சந்திப்போம். வணக்கம். வணக்கம் நேயர்களே. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை? ஒருவனுக்கு அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே. கல்வியை தவிர மற்ற பொருட்கள் செல்வம் அல்ல என வள்ளுவர் சுட்டுகிறார். அத்தகைய குறைவில்லாத அழியாத கல்வியை கற்று வரக்கூடிய மாணவ மாணவியரைத்தான் நாம இந்த நிகழ்ச்சியில சந்திக்க இருக்கின்றோம் நேர்களே. பொதுவா நம்ம மதுரை பண்பலை 103.3 மாணவ மாணவியரை சந்திக்கக்கூடிய சிறப்பு நேரலை நிகழ்ச்சி எல்லாமே அவர்களுடைய பள்ளி அல்லது கல்லூரியில இருந்துதான் ஒளிபரப்பாகும். ஆனால் இன்று சற்று வித்தியாசமாக நமது மதுரை வானொலி நிலையத்தை பார்வையிட வந்த விருதுநகர் மாவட்டம் KVS பள்ளி மாணவ மாணவியரைத்தான் நாம சந்திக்க இருக்கின்றோம் நேர்களே. நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவது ஏ விக்னேஷ், NE தமிழ்ச்செல்வி. ஒவ்வொரு மாணவ மாணவியரும் என்னென்ன தகவல்கள் நமக்கு சொல்ல போறாங்க அப்படின்னு கேட்போமா? ஹாய், வணக்கம். உங்க பேர் என்ன? நீங்க என்ன படிக்கிறீங்க? உங்களை பத்தி சொல்லுங்க. என் பெயர் பிரசன்னா. நான் 8th E படிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை என்ன சொல்ல போறீங்க நேயர்களுக்கு? ராஜராஜ பாட்டு கிட்டார்ல வாசிக்க போகிறேன். ஓ, பரவாயில்லையே. அதாவது இசையால் மயங்காத இதயம் உண்டோ அப்படின்னு இறைவனே இசை வடிவம். அந்த இசையோடு ஆரம்பிக்கிறது ரொம்ப பொருத்தமானதா தான் இருக்குது. எங்க வாசிங்க. ரொம்ப அருமையான ஒரு மெலோடியான சாங்கு தொடக்கத்துல கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்க எத்தனை வருஷமா இந்த கிட்டார் பயின்றுகிட்டு இருக்கீங்க? 2 வருஷமா. உங்களுடைய குரு யாரு? குரு சிவகாசியில LN மியூசிக்னு ஒரு குருல போறேன். ஓ, இதுக்கடுத்து வேற என்னென்ன பயிற்சி எல்லாம் எடுக்கலாம்னு இருக்கீங்க? இதுக்கடுத்து கீபோர்டு ஆல்ரெடி போயிட்டு இருக்கேன். இப்ப அதுல இன்னும் மேல ராக் மியூசிக் இன்னும் ஒரு அகாடமில சேரலான்னு இருக்கேன். ரொம்ப நன்றி, வாழ்த்துகள். அதாவது பல்துறை வித்தகரா ஆகணும் அப்படின்னு சொல்லாம சொல்லியிருக்கிறாரு. மதுரை வானொலி நிலையத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிடுவோம். அடுத்து ஒரு தம்பி பேச காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க யாரு என்னன்னு கேட்போம். தம்பி, உங்க பேர் சொல்லுங்க, என்ன படிக்கிறீங்க? என் பெயர் ஆடன் பிராங்க்லின். நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன்.
இந்த நிகழ்ச்சியில நேயர்களுக்கு என்ன கொடுக்க இருக்கீங்க? எங்க பள்ளியை பத்தி ஒரு ஸ்பீச் பேச போறோம். அருமை அருமை, சொல்லுங்களேன் கேட்போம். எங்கள் பள்ளி சத்திரிய வித்யாசாலா ஆங்கில பள்ளி, ஒளிரும் பள்ளி மிளிரும் பள்ளி, போற்றும் பாரம்பரிய பள்ளி, ஆள் போல் தழைத்து அருகு போல் வேரூன்றி மூங்கில் போல் சுற்றம் சூழ்ந்து வாழையடி வாழையென வாழ்வு தந்த பள்ளி. அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், பின்னருள்ள தருமங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல், அன்ன யாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்ற தாரக மந்திரத்தில் உருவான கேவிஎஸ் என்ற 3 எழுத்து விருட்சத்தின் ஒரு விழுது எங்கள் சத்திரிய வித்யாசாலா ஆங்கில பள்ளி. பிச்சை புகினும் கற்கை நன்றே என்ற பிடியரசி பள்ளி எங்கள் ஆரம்ப பள்ளி. பெருந்தலைவரும் பேராசிரியரும் உருவாக்கிய பள்ளி எம் பள்ளி. எம் பள்ளி பெருமையை 1000 நா கொண்ட ஆதிசேஷனால் கூட கூற இயலாது. என் நா எப்படி கூற இயலும்? பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதமாக எம் பள்ளி என்னை கவர்ந்த காவியத்தை வாயால் வானொலி வழி வாழ்த்த வாய்ப்பு அமைந்ததற்காக வாயாறு வாழ்த்துகின்றேன். எம் பள்ளி சிபிஎஸ்இ பாடத்திட்டத்துடன் இணைக்கப்பட்ட ஆங்கில பள்ளியாகும். எமது பள்ளி 1970ஆம் ஆண்டு நிறுவப்பட்டு விருதை மண்ணிற்கு விருதாக அமைந்துள்ளது. எமது பள்ளியில் 3000 பேர் அமரக்கூடிய மல்டிபர்பஸ் ஆடிட்டோரியம், கூட்ட அறிவியல் ஆய்வகம், கணினி அறிவியல் ஆய்வகம், கணித ஆய்வகம், ரோபோட்டிக் ஆய்வகம், நூலகம், நீச்சல் குளம், 400 மீட்டர் சுற்றளவு கொண்ட விளையாட்டு மைதானம், களப்பயிற்சியாளர்கள், தன்னிகரற்ற ஆசிரியர் பிரம்மாக்கள், ஓடி வந்து உதவும் சேவகர்கள், பசுமை சூழலை பராமரிக்கும் காவலர்கள் என எம் பள்ளி பெருமையை கூறிக்கொண்டே போகலாம். கலைத்திருவிழாவினை நடத்தி மாணவர்களிடக்கும் பன்முக திறமைகளை வெளிக்கொணர்ந்து சாதனையாளர்களை உருவாக்குவது எம் பள்ளி. பாலர் பள்ளி முதல் 12ஆம் வகுப்பு வரை புதிய உத்திகளுடன் கற்பித்தல் பணியில் ஈடுபடும் ஆசிரியர்கள் நாங்கள் பெற்ற வரமென்றே கூற வேண்டும். முதன்மை முதல்வரும் துணை முதல்வர்களும் பேராசிரியர் பெருமக்களும் பெற்றோர்களின் மனம் புரிந்து எங்களின் தேவை அறிந்து எங்களை வழிநடத்தும் பண்பாளர்கள் திறன்மிகு வகுப்பறைகளை உருவாக்கி தந்து கற்றல் குறைபாடுகளை களைந்து எங்கள் அறிவுக்கு புத்துணர்ச்சி அருள்வது எம் பள்ளி நிர்வாகம். மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் தனிநபர் விளையாட்டுப் போட்டிகளில் எம் பள்ளி மாணவர்கள் வெற்றி வாகை சூடி வருகின்றனர். மேலும் ஓவியம், பேச்சு, கட்டுரை போன்ற துறைகளில் எம் மாணவர்கள் பரிசுகளை வென்று வருகிறார்கள். எம் பள்ளியின் ஒரு அங்கமாக விளங்கும் ஆதிப்பி தங்கமணி விடுதி வெளியூர் மாணவர்களுக்கு ஒரு வரமென்றே கூற வேண்டும். சீனியர் பிளாக், செகண்டரி பிளாக், பிரைமரி பிளாக் என பன்முகத்தன்மை கொண்டது எம் பள்ளி. ஆம், அதுவே சத்திரிய வித்யாசாலா ஆங்கில பள்ளி. நன்றி, வணக்கம். அருமை அருமை. அதாவது உற்றுளி உதவியும் ஒருவொருளுக்கு கொடுத்தும் பிற்றநிலை முனியாது கல்வி கற்க வேண்டும் அப்படின்னு ஒரு புறநானூற்று பாடல் தெரிவிக்கும். பேசினது ஒரு 3 நிமிடமா இருந்தாலும் கூட தன்னுடைய பள்ளியுடைய சிறப்பையும் ஆசிரியர் பெருமக்களுடைய சிறப்புகளையும் ரொம்ப அருமையா எடுத்து சொன்னாரு. அதுவும் தங்கு தடையில்லாம சொன்னதுக்கு மிக்க நன்றி. இப்ப அடுத்த மாணவரே தமிழ்ச்செல்வி கேளுங்க. கேட்டுருவோம். எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகா ஹெர்ட்ஸ் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. 10 மணி 10 நிமிடத்துல இந்த நிகழ்ச்சியில விருதுநகர் மாவட்ட கேவிஎஸ் பள்ளி மாணவர்களோட தான் பேசிட்டு இருக்கோம். சோ இசையோட இணைந்திருங்கள் அப்படின்னு நம்ம வானொலியில அடிக்கடி சொல்ற மாதிரி எடுத்தோடனே ஒரு மாணவர் வந்து ரொம்பவே அழகான பாடல், எல்லாருக்கும் பிடித்தமான பாடலை வந்து கிட்டார்ல ரொம்பவே அருமையா வாசிச்சு காமிச்சாங்க. பொதுவா மாணவர்கள் வந்து படிக்கணும், ஹோம்ஒர்க் எழுதணும், எக்ஸாம் எழுதணும், அதை பாஸ் பண்ணணும், அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு நினைக்காம நமக்குள்ள என்ன திறமை இருக்கு அதை கண்டிப்பா வெளிக்காட்டணும், எல்லாருக்கும் அதை தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மெனக்கெட்டு அடுத்தடுத்த முயற்சிகள் பண்றாங்க. சோ நம்ம முன்னாடி நிறைய மாணவர்கள் உட்கார்ந்துருக்காங்க. அதை பாக்குறதுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. தொடர்ந்து அடுத்த மாணவர் எந்த துறையில ரொம்பவே திறமையா இருக்காங்க, என்ன பேசுறாங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம்க்கா. சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ஸ்ரீஹரி சரவணன். நான் 8ஆம் வகுப்பு ஆ பிரிவுல இருந்து வரேன். இப்ப நான் வந்துட்டு ஒரு பாரதியார் பாடல்கள்ல முரசு பாடலுங்கிற பாடலை பாவனையோட கூற வந்திருக்கேன். கண்டிப்பா ரொம்பவே ஆர்வமா காத்திருக்கும், பாடுங்க. சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்திரடி பாப்பா என்று பாடிய பாரதியின் அடிகளோடு முரசு பாடலை பாவனையோடு கூற வந்துள்ளேன். வெற்றி எட்ட திக்கும் எட்ட கொட்டு முரசே, வேதமென்று வாழ்கவென்று கொட்டு முரசே, நெற்றியொற்றை கண்ணனோடு நிர்தனம் செய்தால் இந்த சக்தி வாழ்கவென்று கொட்டு முரசே, ஊருக்கு நல்லது சொல்வேன், எனக்கு உண்மை தெரிந்தது சொல்வேன், சீருக்கு எல்லாம் முதலாகும் ஒரு தெய்வம் துணை செய்ய வேண்டும், பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவை கெடுத்தார், கண்கள் இரண்டினில் ஒன்றை குத்தி காட்சி கெடுத்திடலாமோ, பெண்கள் அறிவை வளர்த்தால் வையம் பேதைமை அட்டிடுங்கானீர், தெய்வம் பலபல சொல்லி பகைத்தீயை வளர்ப்பவர் மூடர், உய்வது அனைத்திலும் ஒன்றாய் எங்கும் ஓர் பொருளானது தெய்வம், யாரும் பணிந்திடும் தெய்வம் பொருள் யாவினும் நின்றிடும் தெய்வம்,
அவருக்குள்ளே தெய்வம் ஒன்று, இதில் பற்பல சண்டைகள் வேண்டாம். வெள்ளை நிறத்தில் ஒரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டீர். பிள்ளைகள் பெற்றது பூனை, அவை பேருக்கு ஒரு நிறமாகும். சாம்பல் நிறம் ஒரு குட்டி, கருஞ்சாந்த நிறம் ஒரு குட்டி, பாம்பு நிறம் ஒரு குட்டி, வெள்ளை பாலி நிறம் ஒரு குட்டி. எந்த நிறம் இருந்தாலும் அவை யாவும் ஒரே தரம் அன்றோ? இந்த நிறம் சிறிதென்றும் வேற்றம் என்று சொல்லலாமோ? வண்ணங்கள் வேற்றுமை பட்டால் அதில் மானுடர் வேற்றுமை இல்லை. எண்ணங்கள் செய்கைகள் எல்லாம் இங்கே யாவருக்கும் ஒன்று காணேர். நன்றி, வணக்கம். அதாவது அருமை, ரொம்பவே அருமை அப்படின்ற காட்டுல வேற எதுவும் வார்த்தை இருக்கா அப்படின்னு சொல்லி கண்டிப்பா தேடிதான் சொல்லணும். சோ இந்த மாணவர் பாத்தீங்கன்னா பார்க்காம அவ்வளவு அற்புதமா நான் வந்து பாவனையிலேயே சொல்லுவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நேர்ல பார்க்கும் போதாங்க தெரியுது ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவ்வளவு அழுத்தம் கொடுத்து ரொம்பவே அருமையா சொன்னாங்க. வாழ்த்துக்கள் சொல்லிட்டு தொடர்ந்து அடுத்த மாணவர்கிட்ட பேசலாம். வாங்க, அவங்க என்ன சொல்ல காத்திருக்காங்கன்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம்க்கா. சொல்லுங்க, இன்னைக்கு நீங்க நிகழ்ச்சியில என்ன சொல்ல போறீங்க? ஆசிரியர் தின விழா முன்னிட்டு நான் கவிதை எழுதிய வாசித்த கவிதையை உங்களுடன் பகிர்கின்றேன். அதாவது நீங்களே சொந்தமா கவிதை எழுதுனீங்க இல்லைங்களா? எங்கள் ஆசிரியர் தின விழா கவிதை. ஏட்டில் உள்ளதை எண்ணத்தில் விதைத்து ஏற்றத்தை மட்டுமே எப்போதும் அறுவடை செய்யும் எளிமையின் உருவங்கள் எங்கள் ஆசிரியர்கள். வித்துகளை முத்துகளாக்கி, கற்களை சிலையாக்கி, அறியாமையை நீக்கி, ஆற்றலை பெருக்கி, உண்மையை உணர்த்தி ஊக்கம் கொடுத்தவர் எங்கள் ஆசிரியர்கள். சுடர் விளக்கினை கலங்கரை விளக்கென ஒளிரச் செய்து, களிமண்ணையும் கலைச்சிற்பமாய் காணச் செய்து, கண்டிப்பையும் அன்பையும் தாயும் தந்தையுமாய் விளங்குபவர் எங்கள் ஆசிரியர்கள். அறிவிற்கே எழுத்தறிவித்து, வாழ்க்கைக்கு பகுத்தறிவித்து, அணங்காக தீர்ந்த எண்ணெய் அன்பாய் பொழியச் செய்தவர் எங்கள் KVS ஆசிரியர்கள், எங்கள் ஆசிரியர்கள். எங்கள் ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லி உங்க ஆசிரியரை பத்தி ரொம்பவே பெருமையா சொன்னீங்க. இந்த கவிதை வந்து நீங்களே எழுதுனீங்களா? ஆமாங்க. சரி, அப்ப உங்களுக்கு ஆசிரியர்கள்னா ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும். ஓகே, அப்போ வந்து ஆசிரியர்கள் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க நல்லா படிப்பீங்க இல்லைங்களா? எந்த பாடம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அதாவது பிடித்தமான பாடம் சொல்லலாமே. திருக்குறள். அதாவது சரி, ஓகே, ரொம்பவே அழகா சொன்னீங்க. தொடர்ந்து அடுத்த மாணவன்கிட்ட பேசலாம். அவங்க என்ன சொல்ல போறாங்க கேட்கலாமா? FM 103.3 மெகாஹெர்ட்ஸ் கேட்டு இருக்கீங்க. 10:14 வணக்கம். வணக்கம். சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. எத்தனை ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? நான் கௌஷிக் ராம். நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன சொல்ல போறீங்க? கதை சொல்ல போறேன். கதை சொல்ல போறீங்க. சரி, 2 பேரும் சேர்ந்து சொல்றீங்களா? சரி, உங்க பேர் சொல்லுங்க. சித்தார்த். சரி, 2 பேரும் சேர்ந்து கதை சொல்ல போறீங்க இல்லைங்களா? அதாவது 2 கேரக்டர் வந்து சொல்ல போறீங்க, அதாவது நரேஷன் மாதிரி சொல்ல போறீங்க. சரி, சொல்லுங்க பாப்போம். ஒரு நாட்டுல ஒரு ராஜா இருந்தார். அவரை பார்க்க ஒரு வயதானவர் வந்தார். அரசரை பார்த்த பின்பு தான் எதற்காக வந்தோம் என்று கூறினார். அரசே, நான் சிறிது காலம் காசி ராமேஸ்வரம் யாத்திரை செல்ல போகிறேன். நான் திரும்பி வரும் வரையில் எனது பார்வையற்ற இரு பிள்ளைகளையும் நீங்கள் தான் பாதுகாக்க வேண்டும் என்று வேண்டினார். அரசரும் அதற்கு சம்மதித்தார். உடனே அந்த வயதானவர், அரசே, எனது பிள்ளைகளை சாதாரணமானவர்கள் நினைச்சிடாதீங்க, மிகவும் திறமைசாலிகள். எனது மூத்த மகன் குதிரைகளை பற்றி நன்கு அறிந்தவன். குதிரையை தொட்டு பார்த்து அதன் குணத்தை கூறிவிடுவான். எனது இளைய மகன் வைரங்கள் நகைகளை பற்றி நன்கு அறிந்தவன். அதனை தொட்டு பார்த்து அதன் பலன்களை கூறிவிடுவான் என்று சொல்லிவிட்டு அவர் யாத்திரைக்கு சென்றார். சில நாள் அரசர் அந்த வயதானவரின் பிள்ளைகளை நன்கு கவனித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது அரண்மனைக்கு ஒரு குதிரை வியாபாரி குதிரையை விற்க வந்தார். அப்பொழுது அந்த வயதானவரின் மூத்த மகனை அழைத்து அரசர் விவரம் கேட்டார். அதற்கு அவன் அந்த குதிரையை தொட்டு பார்த்து, இந்த குதிரை சவாரிக்கு உதவாது என்றார். அரசர் தளபதியை அழைத்து குதிரையை ஓட்டி பார்க்க சொன்னார். அப்பொழுது தளபதி குதிரையின் மீது ஏறி உட்கார்ந்ததும் குதிரை அவரை தள்ளிவிட்டு கீழே ஓடியது. அரசருக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. சில நாட்கள் கழிந்தது. ஒரு வைர வியாபாரி அரசரை பார்க்க வந்தார். அரசர் இளைய மகனை அழைத்து இந்த வைரத்தின் தன்மையை கேட்டார். அவனும் தொட்டு பார்த்துவிட்டு, இந்த வைர மாலையை அணிபவர்கள் இன்னும் வெகு நேரத்தில் இறந்து விடுவார்கள் என்றார். அரசரும் 2 காவலர்களை அழைத்து இந்த மாலையை பற்றி விசாரிக்க சொன்னார். விசாரித்து வந்து என்ன சொன்னார்கள் என்று தெரியுமா? அந்த மாலை பக்கத்து நாட்டு ராணியினுடையது. அந்த ராணி மாலையை அணிந்ததுடன் சிறிது நாட்களிலே இறந்து விட்டார்கள் என்றான். அரசருக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. பிள்ளைகள் எவ்வளவு புத்திசாலியாக இருக்கிறார்களே, இவர்களை பெற்ற தந்தை எவ்வளவு புத்திசாலியாக இருக்க வேண்டும் என்று வியந்தார். சில நாட்கள் ஓடியது. வயதானவர் நாடு திரும்பினார். ராஜா உற்சாகத்துடன் வரவேற்று நடந்தவற்றை கூறினார். வயதானவர் தன்னுடைய திறமையை கூறினார்.
அதாவது வயதானவர் ஒருவரை பார்த்ததுடன் அவருடைய குறைகளை கூறிவிடுவார். அதற்கு அரசர் கேட்டபோது வயதானவர், அரசே, உங்களுக்கு சின்ன சின்ன திருட்டு பழக்கங்கள் உள்ளது என்றார். உடனே அரசர் கோபம் கொண்டு தன்னை பற்றி உண்மை தெரிந்த வயதானவரையும் 2 பிள்ளைகளையும் நாடு கடத்தினார். இதுல யார் முட்டாள்? கோபம் கொண்ட அரசரா அல்லது அறிவில்லாமல் உண்மையை சொன்ன வயதானவரா? யாரு முட்டாள்? சிந்தியுங்கள் பாப்போம். அதாவது கதை சொன்னது மட்டும் இல்லாம கேட்கிற நேர்களுக்கு வந்து கேள்வி கேட்டிருக்கீங்க இல்லையா? ரொம்பவே அழகான கவிதை, அழகான கதை சொன்னாங்க. ஸோ தொடர்ந்து நிறைய மாணவர்கள்ட்ட பேசிட்டோம் இல்லையா? ஸோ ஒரு பாடல் கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைவோம். FM Rainbow 103.3 மெகாஹெர்ட்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. 10:17 கண்மொழியால் பேசடி என் உயிரின் மெல்லிசையே, உன் விழியில் நானடி என் இரவின் பொன்னிலவே. கண்மொழியால் பேசடி என் உயிரின் மெல்லிசையே, உன் விழியில் நானடி என் இரவின் பொன்னிலவே. தோளில் சாய நாகரீகம் பார்ப்பதென்னவோ, நான் பாவமல்லவோ. முகை மழை முகை மழை நான் நனைகிறேன் முதல் முறை. முகை மழை முகை மழை நீ நிறைகிறாய் உயிர் வரை. முகை மழை முகை மழை நான் நனைகிறேன் முதல் முறை. முகை மழை முகை மழை நீ நிறைகிறாய் உயிர் வரை. பலவிதமாய் உயிர் துளிகள் பரவசமாய் அலைகிறதே. பலவிதமாய் உயிர் துளிகள் பரவசமாய் அலைகிறதே. மெது மெதுவாய் இடைவெளிகள் துளிமழையாய் குறைகிறதே. பேச பேச கூடும் என்பதே, ஓ காலம் நேரம் மாறி போகுமே. நீ தொடும் விதம் தரும் விசை, என் நகம் புறம் இயல் இசை. நீ ஒரே ஒரு இமையசை, நான் உனக்கென உறுதிசை. முகை மழை முகை மழை நான் நனைகிறேன் முதல் முறை. முகை மழை முகை மழை நீ நிறைகிறாய் உயிர் வரை. கண்மொழியால் பேசடி என் உயிரின் மெல்லிசையே, உன் விழியில் நானடி என் இரவின் பொன்னிலவே. தோளில் சாய நாகரீகம் பார்ப்பதென்னவோ, நான் பாவமல்லவோ. முகை மழை முகை மழை நான் நனைகிறேன் முதல் முறை. முகை மழை முகை மழை நீ நிறைகிறாய் உயிர் வரை. நீ தொடும் விதம் தரும் விசை, என் நகம் புறம் இயல் இசை. நீ ஒரே ஒரு இமையசை, நான் உனக்கென உறுதிசை. கண்மொழியால் பேசடி உன் விழியில் நானடி தோளில் சாய நாகரீகம் பார்ப்பதே, நான் பாவமல்லவோ. என் உயிரின் மெல்லிசையே, என் இரவின் பொன்னிலவே. ஒன் 103.3 மதுரை ரெயின்போல நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். விருதுநகர் மாவட்டம் KVS பள்ளி மாணவ மாணவிகள் மத்தியில் கலந்துரையாடல் சிறப்பு நிரலை நிகழ்ச்சியா வளம் வந்துட்டு இருக்கு. மீண்டும் நாம் சந்திக்கலாம். இணைவோம். வணக்கம்.
வணக்கம். 10:21 வந்து விருதுநகர் மாவட்டம் கேவிஎஸ் பள்ளி மாணவர்களோட தான் தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். என்னப்பா பசங்களா பேசிட்டு இருக்காங்க, பொண்ணுங்க யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பீங்க. சோ அதுக்காகவே ஓப்பனிங்ல வந்து இப்போ ஒரு பள்ளி மாணவி பேச காத்திருக்காங்க. என்ன பேச போறாங்க அப்படின்னு கேட்கலாமா? வணக்கம். வணக்கம், நான் எஸ் வர்ஷிதா. நான் 8th படிக்கிறேன். 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. சொல்லுங்க, நீங்க நிகழ்ச்சியில என்ன சொல்ல போறீங்க? நான் அக்கினி சிறகு புத்தகத்தை பத்தி சொல்ல போறேன். சோ ரொம்பவே ஒரு ஸ்ட்ரிக்டோட வந்திருக்கீங்க, பார்த்தாலே தெரியுது. சரி சொல்லுங்க, கேட்கலாம். நீங்க உங்க வாழ்க்கையில சோர்ந்து போய் ஒரு நாள் நான் என்னதான் செய்ய போறேன், நான் எப்படிதான் சாதிக்க போறேன்னு நினைச்சிருக்கீங்களா? அப்ப உங்களை ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு அற்புதமான புத்தகம் இருக்கு. அதுதான் நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் எழுதின அக்கினி சிறகுகள். இந்த புத்தகத்துல சாதாரண ராமேஸ்வரத்துல பிறந்த ஒரு சிறுவன் எப்படி உலகமே வியக்குமாறு விஞ்ஞானியாகவும் இந்தியாவின் ஏவுகணை மனிதராகவும் குடியரசுத் தலைவராகவும் உயர்ந்தார் என்பதைதான் கலாம் சொல்றாரு. அவரது சிறுவயது கதைகளை நம்ம வாசிக்கும் போது நம்ம சிரமங்கள் எல்லாம் ரொம்ப சின்னதா தெரியும். அவரது தோல்விகள், தூக்கமில்லா இரவுகள் எல்லாமே வெற்றிக்கான படிக்கட்டுகள் தான். இந்த புத்தகத்துல கலாம் சொல்றாரு, பெரிய கனவு காணுங்கள், அப்போதுதான் பெரிய சாதனை நிகழும்னு. நீங்க இந்த புத்தகத்தை வாசிக்கலையா? இப்பவே வாங்குங்க, இப்பவே படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா இந்த அக்கினி சிறகுகள் தான் உங்க கனவுகளுக்கு ஒரு 2 வலுவான அறிக்கைகளை தரப்போறது. படிச்சு பாருங்க, உணர்ந்து பாருங்க, உங்க கனவுகளை உயர பார்க்க விடுங்க. நன்றி, வணக்கம். அதாவது இந்த புக்கை படிங்க, உங்களுக்கு வந்து மோட்டிவேஷன் வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த மாணவியோட குரலே ஒரு மோட்டிவேஷனை தருது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மாணவிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம், என் பெயர் அசல்கா ஜெயின். நான் 8ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் இப்ப காமராசரோட வாழ்வுல நடந்த ஒரு நிகழ்வை பத்தி பேச போறேன். காமராசரின் வாழ்வில் ஒரு நாள். ஒரு சமயம் காமராசர் சென்னை அருகே உள்ள காந்தி சிலையை திறந்து வைக்க வந்திருந்தார். அதை திறந்து வைத்த பிறகு கூட்டத்தில் அவருடன் வந்தவர்கள் பேசத் தொடங்கினர். முதலில் பேசியவர் காமராசரின் புகழை பேசிக் கொண்டே இருந்தார். உடனே காமராசர், நீங்க பேசினது போதும் என்று மைக்கை பிடித்து கொண்டார். பின் கூட்டத்தாரிடம், அவருக்கு என் மீது பிரியம் அதிகம், நாம் இதற்காகவா கூட்டம் போட்டிருக்கோம்? காந்தி சிலையை திறக்க வந்திருக்கோம், காந்தியின் பெருமையை பேசுங்க. இவருடைய பெருந்தன்மையை பார்த்து அனைவரும் வியந்தனர். நன்றி. ரொம்ப அருமையா சொல்லியிருக்கிறாங்க. அதாவது விருதுநகர் மாவட்டத்துல இருந்து வந்து நம்ம வந்து காமராசரை பற்றி பேசாம இருந்தா சரியாகுமா அப்படின்னு ரொம்ப அருமையா எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் நம்ம வந்து கல்விக்கண் திறந்த காமராசருடைய பிறந்த தினமான ஜூலை 15ஆம் தேதியை வந்து கல்வி வளர்ச்சி நாளா நம்ம அனுசரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப இந்த இடத்துல காமராஜரை நினைவு கூர்ந்தது சாலை சிறந்தது. இப்ப அடுத்த மாணவியை சந்திக்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பெயர் ஆராதனா. என்ன படிக்கிறீங்க? நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில நேர்களுக்கு என்ன சொல்ல காத்திருக்கீங்க? நான் எங்கள் ஸ்கூலில் ஸ்டூடெண்ட் கவுன்சில் மெம்பராக இருக்கிறேன். அதை பத்தி பேச போகிறேன். ஓ அருமை. இந்த வயதிலேவா? கண்டிப்பா சொல்லுங்களேன் உங்களுடைய அனுபவத்தை. என் பெயர் ஆராதனா. நான் சத்ரிய வித்யாசாலா ஆங்கிலேய பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். இந்த வருடம்தான் எங்கள் பள்ளியில் கோ எஜுகேஷன் பள்ளி ஆனது. அதில் நான் ஸ்டூடெண்ட் கவுன்சில் மெம்பராக இருக்கிறேன். எனக்கு இது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் என்னுடன் படிக்கும் மாணவிகளிடம் பள்ளியின் உள்ள நிறை குறைகளை கேட்டு அதன் பள்ளியின் முதல்வரிடம் தெரிவித்து என் பணியை சிறப்பாக செய்து வருகிறேன். அதாவது யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாணவி வந்து நான் அதனால நிறைய பயனடைஞ்சிருக்கேன், மற்றவர்களும் பயனடையணும் அப்படின்னு ரொம்ப அருமையா எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நாம கேட்டுக்கிட்டு இருக்கோம். விருதுநகர் மாவட்டம் சூளக்கரை கேவிஎஸ் பள்ளி மாணவ மாணவியருடன் ஒரு சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சி. தமிழ்ச்செல்வி, நீங்க அடுத்து யார்கிட்ட பேச போறீங்க? அதாவது நிகழ்ச்சி ஆரம்பிச்சதுல இருந்து ஒரே கவிதை, கதை, அக்னி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சீரியஸாவே போய்கிட்டு இருக்கு இல்லையா? சோ நிகழ்ச்சியை கொஞ்சம் ஜாலியாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் மாணவர்கள், அக்கா நான் ஜோக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. சரி, யாரு ஜோக்கு சொல்ல போறா அப்படின்னு கேட்கலாம். சொல்லுங்க தம்பி, பேர் சொல்லுங்க. என் பேர் கவின் கிஷோர். சரி, எத்தனை ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 7ஆம் வகுப்பு. அதாவது இன்னைக்கு நீங்க ஜோக்கு சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிருக்கீங்க இல்லைங்களா? ஜோக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சிடக்கூடாது. சோ எல்லாருமே அப்படியே கலகலன்னு சிரிக்கிற மாதிரி ஒரு அருமையான ஜோக்க சொல்லுவீங்க அப்படின்னு ரொம்பவே ஆர்வமா காத்துட்டு இருக்கோம். சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு 2 சாய்ஸ் இருக்கு. ஒரு பக்கம் நல்லது, இன்னொரு பக்கம் கெட்டது. அது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும், ஆனா எனக்கு தெரியாது. நான் இப்ப நல்ல வழியா போகணும். அங்கிட்டு இருந்து ஒருத்தர் வராரு. நான் அவர்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டு நான் நல்ல வழியை சூஸ் பண்ணுவேன். அது ஆன்சர். அதாவது பொசுக்கு நீ என்கிட்ட கேள்வியை கேட்டுட்டீங்க, நீங்க ஜோக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னீங்க. சரி சொல்லுங்க, அதுக்கான விடையை நீங்களே சொல்லிருங்களேன். சரி, நான் பையனா பொண்ணான்னு கேட்டிருப்பேன். அப்படி சொல்றீங்க, ரொம்பவே நல்லா சொன்னீங்க. அடுத்த மாணவர் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம். சொல்லுங்க, நீங்க உங்க பேர் சொல்லுங்க. ஃப்ரெடி ஆடம்ஸ். சரி, ஓகே. இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன சொல்ல போறீங்க? ஜோக். நீங்களும் ஜோக்கு தானா? சொல்லுங்க பாப்போம், கேட்கலாம்.
ஒரு பையன் ஒரு அம்மா வந்து பையனை நைட் ஷோ படத்துக்கு அனுப்புறாங்க. அந்த பையன் சைக்கிள் எடுத்துட்டு போறான். சைக்கிள் நடுவில் தொலைஞ்சிருச்சு. அந்த அம்மா வந்து அவங்க அப்பாட சொல்றாங்க சைக்கிள் தொலைஞ்சிருச்சுன்னாங்க. அந்த அப்பா சொல்றாங்க என் கண்ணு முன்னாடி உலகமே தெரியுதுங்கிறாங்க. அந்த பையன் சொல்றான் உலகத்துல உங்களுக்கு தான் உலகம் தெரியுதுடா, நீ அந்த உலகத்துல என் சைக்கிளை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொல்றான். அப்பா கூட அவனுக்கு வந்து அவன் பிரச்சனை இல்லையா, சோ சைக்கிள் வேணும் அப்படின்னு சொல்றான். சொன்னீங்க. அடுத்த மாணவரை கேட்டலாம் வாங்க, என்ன பேச போறாங்க சொல்லுங்க. என் பேர் ஜெயநிதீஷ், 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன சொல்ல போறீங்க? விடுகதை சொல்ல போறேன். விடுகதை கேட்க போறீங்களா? கேளுங்க. அயன்மேனுக்கு மிகப்பெரிய எதிரி துரு. அப்படி சொல்ல வரீங்க. அயன்மேனுக்கு வந்து எதிரி துரு அப்படின்னு சொல்லிருக்கீங்க. பெயிண்ட் அடிச்சா சரியா போகுமே அந்த துருவும் காணாம போயிடுமே தம்பி. அப்படிலாம் சொல்லக்கூடாது. நாங்க கஷ்டப்பட்டு விடுகதை எழுதுறோமா, நீங்க பதில் தான் சொல்லணும். இப்பெல்லாம் கவுண்டர் கொடுக்க கூடாது. ரொம்ப அருமையா இருந்து சொல்லியிருக்கிறாரு. இப்ப அடுத்த மாணவன் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்காரு, என்ன எப்பா பேச வைப்பீங்க அப்படின்னு நம்மளே பாத்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த கண்ணிலேயே தெரியுது. தம்பி உங்க பேர் சொல்லுங்க, என்ன படிக்கிறீங்க? நான் அருண் ரமணன், நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இன்னைக்கு பாரதியார் பாடல் பாட போறேன். ஆஹா, அருமை, சொல்லுங்களேன். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் கணபதி ராயன் அவனுடைய காலை பிடித்திடுவோம். கணபதி ராயன் அவனுடைய காலை பிடித்திடுவோம். குணமுயர்ந்திடவே விடுதலை கூடி மகிழ்ந்திடவே. குணமுயர்ந்திடவே விடுதலை கூடி மகிழ்ந்திடவே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். சொல்லுக்கடங்காவே பராசக்தி சூரத்தானங்கள் எல்லாம். சொல்லுக்கடங்காவே பராசக்தி சூரத்தானங்கள் எல்லாம். வல்லமை தந்திடுவாய் பராசக்தி வாலி என்றே துதிப்போம். வல்லமை தந்திடுவாய் பராசக்தி வாலி என்றே துதிப்போம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். வெற்றி வடி வேலன் அவனுடைய வீரத்தினை புகழ்வோம். சுற்றி நில்லாதே போ பகையே துள்ளி வருகுது வேல். சுற்றி நில்லாதே போ பகையே துள்ளி வருகுது வேல். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். தாமரை பூவினிலே சுருதியை தண்ணீரந்துரைப்பால். தாமரை பூவினிலே சுருதியை தண்ணீரந்துரைப்பால். பூமணி தாளினையே கண்ணிலொற்றி புண்ணியம் எய்திடுவோம். பூமணி தாளினையே கண்ணிலொற்றி புண்ணியம் எய்திடுவோம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். பாம்பு தலை மேலே நடஞ்செய்யும் பாதத்தினை புகழ்வோம். பாம்பு தலை மேலே நடஞ்செய்யும் பாதத்தினை புகழ்வோம். மாம்பழ வாயினிலே குழலிசை வன்மை புகழ்ந்திடுவோம். மாம்பழ வாயினிலே குழலிசை வன்மை புகழ்ந்திடுவோம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ரொம்ப அருமையா பாடியிருக்கிறாரு. அதாவது ஆன்மீக பாடலோடு சுதந்திர உணர்வை ஊட்டியவர் மகாகவி பாரதியார். நேரம் 10:30 ஆகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நாம கேட்டுக்கிட்டு இருக்கோம். விருதுநகர் மாவட்டம் சூடக்கரை KVS EMS பள்ளி மாணவ மாணவியருடன் ஒரு சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சி. தமிழ்ச்செல்வி அடுத்து யாரு பேச காத்துக்கிட்டு இருக்காங்க? அதாவது கொஞ்ச நேரம் வந்து நிகழ்ச்சி ஒரு மாதிரி ஆன்மீகம் மாதிரி போயிருச்சு. தொடர்ந்து இன்னொரு பையன் அக்கா நானும் ஜோக்கு சொல்றேன், இவ்வளவு நேரம் விடுகதை தான் மைண்ட்ல இருந்துச்சு, இருந்தாலும் நானும் ஜோக்கு சொல்றேன், அதோட விடுகதையும் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாணவன் ரொம்பவே ஆர்வமா காத்திருக்காங்க. என்ன விடுகதை, இதுக்குனாச்சும் நம்ம பதில கண்டுபிடிப்போமா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், என் பெயர் ராகுல் கிருஷ்ணா. சொல்லுங்க, எத்தனை ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். சரிங்க, நீங்களாச்சும் ஈஸியான விடுகதை கேளுங்க பாப்போம். கைகள் கால்கள் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கும் நபர் யார்? கைகள் இப்படி எல்லாம் பொதுக்குன்னு சொல்லக்கூடாதா, யோசிச்சுக்கிட்டு இருக்கா இல்லையா? கடிகாரம் சரியா தவறா? சரி. ரொம்பவே அழகா கண்டுபிடிச்சிட்டாங்க. வேற எதுவும் விடுகதை இருக்கா? இல்ல இல்ல. சரி, ஓகே. அடுத்த மாணவர் வந்து ரொம்பவே தீவிரமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். வணக்கம், என் பேர் ராஜேஷ். ராஜேஷ், சொல்லுங்க, எத்தனை ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 8th ஸ்டாண்டர்ட். சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன சொல்ல போறீங்க? கனவுகளும் நம் எதிர்காலமும்.
ரொம்பவே தாராளமா பெரிய ஸ்கிரிப்டா ரெடி பண்ணிருக்காங்க. வாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். வணக்கம் வணக்கம் மக்களே, நான் உங்களோட ஆர்ஜே ராஜேஷ் பேசுறேன். இன்று ஒரு ரொம்பவே ஸ்பெஷலான டாபிக்ல பேசணும்னு நினைச்சேன். அது என்னன்னா, கனவுகளும் நம் எதிர்காலமும். நம்ம எல்லாரும் கனவு காண்றோம். சிலருக்கு டாக்டர் ஆகணும்னு, சிலருக்கு இன்ஜினியர், டீச்சர், பைலட், சிங்கர், பிளேயர், டைரக்டர் என்று நிறைய ஆசைகள் இருக்கும். ஆனா ஒரு சின்ன சீக்கிரம் சொல்லட்டுமா, கனவு காண்றது மட்டும் போதாது. அந்த கனவை சாதிக்க ஹார்ட் ஒர்க் பிளஸ் ஸ்மார்ட் ஒர்க் ரெண்டும் தேவை. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், MS தோனி ஆர்டினரி பேக்ரவுண்ட்ல இருந்தவர். ஆனா டிட்டர்மினேஷனால வேர்ல்டு கப் டிராஃபியவே இந்தியாவுக்கு கொண்டு வந்தார். அப்படியே APJ அப்துல் கலாம் சார் பேப்பர் பாயா இருந்து மிசைல் மேன் ஆஃப் இந்தியாவாக உயர்ந்தார். இதெல்லாம் ஒரு பெரிய லெசன். கனவு காண்றது ஈஸி, சாதிப்பது டெடிகேஷனால தான். சைக்காலஜி எக்ஸ்பர்ட் சொல்றாங்க, ஒவ்வொரு நாளும் 10 நிமிஷம் நம்ம கனவுகளை நினைச்சு விசுவலைஸ் பண்ணா அது நம்ம பிரெயினுக்கு டைரக்ஷன் கொடுக்குமா. அதாவது நம்ம மைண்ட் நம்ம ஃபியூச்சரை டிசைன் செய்ய ஆரம்பிச்சிருமா. சூப்பர் இல்லையா? அதனால நீங்க டெய்லி 10 நிமிஷம் உங்க கனவுகளை நினைச்சு விசுவலைஸ் பண்ணுங்க. இதோ உங்க ஆர்ஜே ராஜேஷ் ஃபியூச்சருக்கு லைட் காட்டும் பாசிட்டிவ் நோட்டோட சைன் ஆஃப் பண்றேன். உலகம் உங்களை ஃபாலோ பண்ணணும்னா நீங்க உங்க கனவுகளை ஃபாலோ பண்ணுங்க. பை பை, see you. ரொம்ப அருமையா எடுத்து சொல்லியிருக்கிறாரு. கலாம் கூட சொல்லுவாரு, தூக்கத்தில் வருவது கனவல்ல, உன்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. நம்மளுடைய கனவுகள் எல்லாமே உயர்ந்ததா இருக்கணும், அப்படின்னாதான் அது நிஜ வாழ்க்கையில சாத்தியப்படும் அப்படின்னு ரொம்ப அருமையா எடுத்து சொல்லியிருக்கிறாரு. இப்ப அடுத்த மாணவன், வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, என்ன படிக்கிறீங்க? நான் ஸ்ரீசாம் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்ன சொல்ல போறீங்க? நாங்க 4 பேரும் நாடகம் நடிக்க போறோம். குரு நாடகம். வாங்களேன், உட்காருங்க. உங்க பேர் சொல்லுங்க. நீங்க? ஸ்ரீஹரி சரவணன். நீங்க எத்தனாவது படிக்கிறீங்க? 8ஆம் வகுப்பு. உங்க பேர்? இலக்கியன். எத்தனாவது படிக்கிறீங்க? உங்க பேர் சொல்லுங்க. நான் எஸ் ஆயிசரன் 8th படிக்கிறேன். 4 பேரும் சேர்ந்து என்ன குரு நாடகம் போட போறீங்க? ஆரம்பிங்க. வெட்டிக்கிளியும் சருகுமானம் என்ற கதையில ஒரு நாடகம் நடத்த போகிறோம். சொல்லுங்க. நமது முன்னோர்கள் காடுகளில் எவ்வாறு வாழ்ந்தனர் என்பதை வருங்கால தலைமுறையினர் மறந்துவிடக் கூடாது என்று எண்ணினர். எனவே காடுகள், செடி கொடிகள், விலங்குகள் தொடர்பான கதைகளை தங்கள் பிள்ளைகளுக்கும் பேரன் பேத்திகளுக்கும் சொல்லி வந்தனர். அத்தகைய கதைகளுள் ஒன்றை இங்கு நாடகமாக காட்சியளிக்கிறோம். காட்சி: குறிஞ்சி புதரின் தாழ படர்ந்திருந்த கிளையில் பளிச்சென்று பூத்திருந்த நீலப்பூவின் இதழ்களிடையே பச்சை வெட்டிக்கிளி ஒன்று வசித்து வந்தது. அது ஒரு வாயாடி வெட்டிக்கிளியும் கூட. எப்போதும் பேசிக்கொண்டே இருப்பதால் அடிக்கடி சிக்கல்களில் மாட்டிக்கொள்ளும். ஒரு மாலை நேரம் கூரன் என்ற பெண் சருகுமான் வெட்டுக்கிளியை பார்த்தது. கூரன் ஒரு சிறிய பிராணி, ஒரு பெரிய வீட்டுப்பூனை அளவு இருக்கும். போதாததற்கு கூச்சப்படும் விலங்கு. எனவே வெட்டுக்கிளி அதனை பார்த்து பயப்படவில்லை. கூரன் ஸ்ரீசியாம், வெட்டுக்கிளி சாய்சரன், பித்தக்கண்ணி இலக்கியன். இதோ காட்சி உங்களுக்காக. என்ன கூரன், பார்த்து வெகு நாள் ஆகிட்டு. இவ்வளவு நாட்கள் எங்கே போயிருந்தாய்? ஏன் இங்கும் அங்கும் ஓடுகிறாய்? காட்டின் அந்த கோடியில் இருந்தேன். இப்பொழுது உன்னிடம் எனக்கு பேச நேரம் இல்லை. பித்தக்கண்ணி என்னை துரத்தி கொண்டு வருகிறது. நான் எங்காவது ஒளிய வேண்டும். எனக்கு சோர்வாகவும் இருக்கிறது. பல மணி நேரமாக ஓடி ஓடி களைத்து போய்விட்டேன். சரி, நான் அந்த மரத்தடி பக்கம் ஒளிந்து கொள்கிறேன். வெட்டிக்கிளியே, நீ வளவளவென்று பேசக்கூடியாள். பித்தக்கண்ணு உன்னிடம் என்னை பற்றி கேட்டால் வாயை திறந்து எதையும் சொல்லிவிடாதே. அது என்னை பார்த்து விட்டால் பிடித்து ஒரே வாயில் விழுங்கிவிடும். சரி சரி, உன்னை பற்றி நான் எதுவும் கூற மாட்டேன். அச்சோ, பித்தக்கண்ணு வந்து விட்டதே. வெட்டிக்கிளியே, கூற நீங்க வந்தாளா? அவள் எங்கு சென்றாள் என்று தெரியுமா? அவளை பற்றி எனக்கு தெரியாது. அவளை பற்றி எனக்கு தெரியாது. அவளை பற்றி எனக்கு தெரியாது. இவன் குதியாட்டம் போடுவதை பார்த்தால் நம்மளை மாட்டி கொடுத்து விடுவான் போலவே. வெட்டிக்கிளி குதித்து செல்வதை பார்த்தால் கூரன் அங்குதான் இருப்பாள் என்று தெரிகின்றது. என்ன வாடை இது? புனுகு பூனையின் வாடை அல்லவா வீசுகின்றது. இந்த நாற்றத்தில் என்னால் இருக்க முடியாது. நான் கூரனை வேறு எங்கேயாவது தேடிக்கொள்கிறேன். அப்பாடா, தப்பித்தேன். முட்டாள், பித்தக்கண்ணு முன் அப்படி குதியாட்டம் போடாவிட்டால் என்ன? இன்று நான் செத்து பிழைத்திருக்கிறேன். அது என்னை தன் பெரிய வாயில் திணித்து தின்னாமல் விட்டது. அதிசயம்தான். இனி இப்படி செய்தால் திரும்பி வந்து உன்னை என் தங்க கால்களால் மிதித்து நசுக்கி விடுவேன். அன்றிலிருந்து கூரனின் கூர் பாதங்கள் எங்கே தன் மீது பட்டு விடுமோ என்ற அச்சத்திலேயே வெட்டுக்கிளி வாழ்ந்து வருகிறது. இவ்வாறான பழங்கதைகளை நமது பழங்குடியின மக்கள் தம் சந்ததிகளுக்கு கூறி மகிழ்கின்றனர். நன்றி, வணக்கம்.
ரொம்ப அருமையா 4 மாணவர்களும் சேர்ந்து ஒரு குறு நாடகமா இருந்தாலும் நல்ல ஒரு கதையை சொல்லியிருக்கிறாங்க. இப்ப அடுத்த மாணவன் என்ன சொல்ல போறாருன்னு கேட்போம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. எஸ் சந்தோஷ் கார்த்திக். நானும் என் நண்பனும் சேர்ந்து ஸ்போர்ட்ஸ் பத்தி சொல்ல போறோம். ஓ, விளையாட்டு இல்லாம இருக்கலாமா அப்படின்னு ஸ்போர்ட்ஸை பத்தி பேச வந்திருக்காங்க. உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் வி புகழரீஷ். என்ன படிக்கிறீங்க? 8th. ஆரம்பிங்க. நான் அத்லெட்டிக்ஸ்ல நல்லா இப்பதான் அத்லெட்டிக்ஸ்ல போனேன். இப்ப ரீசெண்டா தான் எங்க ஸ்போர்ட்ஸ் நடந்துச்சு. அதுல நான் 100 மீட்டர் 200 ரிலே ரெண்டுலயும் கோல்டு அடிச்சிருக்கேன். கோல்டு ப்ரைஸ் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். அடுத்து இப்போ நான் ஸ்கூல்ல டிஸ்ட்ரிக்ட் லெவல் மேட்ச் சார் கூப்பிட்டுருக்காரு. எங்க சார் மகேஷ் பாபு சார், அவர் தான் எனக்கு கோச்சிங் பண்ணாரு. உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லையா? சோ சின்ன வயசுல இருந்தே நான் வந்து ஃபியூச்சர்ல வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனா தான் வரும் அப்படின்னு ஒரு கனவோட இருக்கீங்க. எஸ் சார். எப்படியோ ஒலிம்பிக்ஸ் அந்த மாதிரி போகணும்னு ஆசையா. சோ நல்லா பெரிய கனவா தான் வச்சிருக்கீங்க. தொடர்ந்து அடுத்த மாணவனும் பேச காத்திருக்காங்க. வணக்கம், பேர் சொல்லுங்க. நான் வி புகழரீஷ். சொல்லுங்க, எதை பத்தி பேச போறீங்க? நான் வந்துட்டு ஒரு பாஸ்கெட் பால் பிளேயர். நான் அதை பத்தி பேச வந்திருக்கேன். கண்டிப்பா பேசுங்க. நான் இப்போதைக்கு வந்துட்டு ஸ்கூல் மேட்ச்ல இருந்து லீக் டோர்னமெண்ட் அந்த மாதிரி போயிட்டு இருக்கேன். நான் வருங்காலத்துல பெரிய பிளேயர் ஆகி NBA அந்த மாதிரி விளையாடுறதுக்கு விருப்பப்படுறேன். அதுக்கு நானும் ஹார்ட் ஒர்க் கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, வானத்த அளவுக்கு நீங்க எய்ம் பண்ணாதான் அட்லீஸ்ட் ட்ரீயோட டாப், அதாவது மரத்தோட உச்சி அளவுக்கு நீங்க சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் கனவு காண்டுட்டு இருக்கீங்க. உங்களுடைய லட்சியம் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு தொடர்ந்து ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேரம் 10:38 ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் மதுரை வானொலியிலிருந்து நிலையத்துக்கு வந்திருக்கக்கூடிய விருதுநகர் மாவட்டம் சூளக்கரை KVS EMS பள்ளி மாணவ மாணவருடன் சிறப்பு கலந்துரையாடல் கேட்டுக்கிட்டு இருக்கோம். மாணவ மாணவியர் மட்டுமா பேசுவாங்க, ஆசிரியர்களாகிய நாங்க பேச மாட்டோமா அப்படின்னு ஒரு ஆசிரியை இங்க நம்மளுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன துறை சார்ந்த ஆசிரியை, நமக்கு என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு அவங்ககிட்ட ஒரு 2 நிமிடம் கேட்போமே. மேடம் வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என்ன துறை நீங்க ஆசிரியை? வணக்கம், நான் தமிழ் ஆசிரியர். கற்றல் பற்றிய ஒரு சிறு கவிதை. உங்க பேர் சொல்லுங்களேன். ஜெய் வாசுகி. சொல்லுங்க மேடம். கற்றலின் இனிமை. காணும் காட்சிகளை கவின்மிகு ஓவியங்களை வடித்திடுவது கல்வி. மனப்பறவையை புவியெங்கும் சுட்டிடச் செய்வது கல்வி. மாந்தர்களின் மனங்களில் நல்லெண்ணங்களை விதைத்து சான்றாண்மை என்னும் விருட்சம் வளர செய்வது கல்வி. சுற்றும் பூமி நிற்காமல் சொல்லும் ரகசியம் சொல்வது கல்வி. விண்ணின் பிரம்மாண்டத்தையும் மண்ணின் பெரும் வளத்தையும் அறிய செய்வது கல்வி. மண்ணின் மகத்துவம் புரியாமல் மாறும் மனங்களில் எதிர் விளைவுகள் ஆற்றும் மனிதர்களையும் நல் மனமாற்றம் ஏற்பட உதவுவது கல்வி. பாரில் யாவரும் நல்லெண்ணத்துடன் இன்புற்று வாழ அமுத சுரபியாம் கல்வியை அனுதினமும் மனம் மூன்றி கற்றிட்டால் கற்றலின் விளைவை அதன் விளைவுகளே, கற்றலின் இனிமை அதன் விளைவுகளே. நன்றி. ரொம்ப அருமையா சொல்லியிருக்கிறாங்க. பிச்சை பூசினும் கற்கை நன்றே கற்கை நன்றே அப்படின்னு சொல்ற மாதிரிதான் இப்ப அடுத்து ஒரு ஆசிரியை நானும் பேசுறேனே அப்படின்னு ஸ்கிரிப்டை கையில காட்டுறாங்க. அவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு கேட்போம். மேடம் வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. எந்த துறை ஆசிரியை நீங்க? என் பெயர் தெய்வரத்தினம். நான் அறிவியல் துறை ஆசிரியை. நான் மாணவர்களுக்கு சில அறிவுரைகள் வழங்கலாம்னு இருக்கேன். நிச்சயமா, அதாவது நம்ம பள்ளிக்குள்ளேயே உங்களுடைய அட்வைஸ் முடிஞ்சு போயிடக்கூடாது. வானொலி வாயிலாக இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்க மாணவர்களாக இருந்தாலும் சரி, பெற்றோர்களுக்கும் ஒரு பயனுள்ள தகவலா இருக்கும் நான் நினைக்கிறேன். சொல்லுங்க மேடம். இன்று நான் பேச போகும் தலைப்பு பள்ளி மாணவர்களுக்கு அறிவுரை. மாணவர்களின் வாழ்க்கை என்பது ஒரு அடித்தளம் போன்றது. வீட்டை கட்டுவதற்கு வலிமையான அடித்தளம் அவசியம். அதுபோல வாழ்க்கையிலும் மாணவராக இருக்கும் நாட்கள் மிகவும் முக்கியமானவை. முதலில் நேரத்தை மதியுங்கள். நேரம் ஒருமுறை சென்று விட்டால் திரும்பி வராது. தினமும் ஒரு சிறு நேர அட்டவணை வைத்துக்கொண்டு படிப்பதற்கும் விளையாடுவதற்கும் ஓய்வெடுவதற்கும் நேரம் ஒதுக்கிக் கொள்ளுங்கள். 2வது, ஒழுக்கம் மற்றும் மரியாதை. ஆசிரியர்களை மதியுங்கள். பெற்றோரின் ஆலோசனைகளை கேளுங்கள். நல்ல நடத்தை, இனிய சொற்கள், உதவி மனப்பான்மை இவை மாணவர்களின் அழகை அதிகரிக்கும். 3வது, ஆரோக்கியம். ஆரோக்கியமே செல்வம் என்று ஒரு பழமொழி உண்டு. நல்ல உணவு, தூய்மையான பழக்க வழக்கம் மற்றும் தினசரி உடற்பயிற்சி இவை அனைத்தும் உங்கள் உடல் மற்றும் மனதை வலிமையாக்கும். 4வது, நண்பர்கள் தேர்வு.
நல்ல நண்பர்களுடன் பழகுங்கள். நல்ல நண்பர் உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவார். ஆனால் தவறான நண்பர் தவறான பாதையில் இழுத்துச் செல்லக்கூடும். 5வது, கனவு காணுங்கள். ஆனால் கடினமான உழைப்பை மறக்காதீர்கள். கனவு காண்பது எளிது, ஆனால் அதை அடைவது உழைப்பாலும் பொறுமையாலும் மட்டுமே சாத்தியம். அப்துல் கலாம் அவர்கள் கூறியது போல, கனவு என்பது நீங்கள் தூங்கும் போது காண்பது அல்ல, உங்கள் தூக்கத்தை கலைக்கும் சிந்தனைதான் உண்மையான கனவு. அன்பு மாணவர்களே, படிப்பிலும் விளையாட்டிலும் ஒழுக்கத்திலும் நல்ல பண்பாட்டிலும் முன்னேறினால் நிச்சயம் உங்கள் எதிர்காலம் ஒளிமயமாகும். இன்று நீங்கள் விதைக்கும் விதைகள் நாளைய பலன்களாக மாறும். எனவே நல்ல பழக்க வழக்கங்களுடன் கடுமையான உழைப்புடன் நம்பிக்கையுடன் வாழ்ந்து உங்கள் பெற்றோர்கள், ஆசிரியர்கள், சமுதாயம் ஆகியோருக்கு பெருமை சேர்க்கும் மனிதர்களாக உருவாகுங்கள். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையா எடுத்து சொல்லியிருக்காங்க. முதல்ல நமக்கு நம்ம நல்ல நண்பன் தேவை. நல்ல நண்பன் கிடைத்தா வாழ்க்கையில முன்னேறி, கலாம் ஐயா சொன்ன மாதிரி கனவுகளை கண்டு வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படின்னு ரொம்ப அருமையா எடுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து டீச்சர்ஸ் பேசிட்டு இருக்காங்க. அடுத்தும் ஒரு டீச்சரை தான் சந்திக்க போறோம் விக்னேஷ். ஏன்னா அவங்க ரொம்பவே டென்ஷனா இருக்காங்க. வந்ததுல இருந்து இத்தனை மாணவர்களை அவங்க கண்ட்ரோல கொண்டு வந்து நம்ம சொன்ன மாதிரி பையன் சொல்லிடுவானா அப்படின்னு ரொம்பவே டென்ஷனா இருந்தாங்க. ஸோ கொஞ்ச நேரம் அவங்க கூலா இருக்காங்களா, ரிலாக்ஸா இருக்காங்களா, இல்ல அதே டென்ஷனோட இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேடம். சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ஜெகதீஸ்வரி. நான் தமிழ் துறையில் பணிபுரிந்து வருகிறேன், தமிழ் ஆசிரியராக. நான் என்னுடைய அனுபவத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா மேம், சொல்லுங்க. நான் இந்த பள்ளியில் 20 வருடங்களாக ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். ஒவ்வொரு மாணவனையும் என்னுடைய சொந்த குழந்தையாக பார்த்து வருகிறேன். இன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய், அதை போல வள்ளுவரின் வாக்கிற்கேற்ப நான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய மாணவர்கள் வெற்றி பெறும் போதும் அவர்கள் உயர்ந்த நிலையை அடையும் போதும் நான் ஒரு தாய் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவாளோ அதை போல மகிழ்ச்சி அடைந்து அவர்களை பூரித்து பார்த்து வருகிறேன். எங்களிடம் படிக்கும் ஒவ்வொரு மாணவர்களும் நிறைய சாதனைகளை புரிந்து வருகிறார்கள். அவர்கள் மேலும் மேலும் பல சாதனைகளை புரிய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அதாவது ஆசிரியை தான் மாணவர்களோட 2ஆம் தாய்னு சொல்ற மாதிரி மாணவர்கள் வெற்றி பெறல எனக்கு அவ்வளவு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி, அது மட்டும் இல்லாம தமிழ் டீச்சர்ன்றதுக்காக ரொம்பவே அழகா தமிழ்ல பேசினாங்க. சோ கேட்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சரி, மீண்டும் மாணவர்கள்ட்ட பேசவும். அடுத்த மாணவர் அக்கா நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆர்வமா ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன பேச போறாங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம். சொல்லுங்க, எத்தனை ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ஆசிஸ்கனா, நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன சொல்ல போறீங்க? ஆசிரியர்கள் பத்தி சொல்ல போறேன். அதாவது ஆசிரியர்கள் பூரா மாணவர்களை பத்தி சொன்னாங்க இல்லையா, நீங்க மட்டும் தான் பேசுவீங்களா, நாங்களும் பேசுவோம் அப்படின்னு சொல்லி ஆசிரியர்களை பத்தி சொல்ல வராங்க. பேசுங்க. ஆசிரியர்கள் தான் நம்மளோட 2வது பேரண்ட்ஸ், செகண்ட் பேரண்ட்ஸ். ஆனா எங்க பெற்றோரே எனக்கு ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் தான். ஏன்னா அவங்களும் டீச்சர் தான். எங்க அப்பா டிஆர்பி எக்ஸாம் எழுதுறாங்க. அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு எழுதுறாங்க. அவங்க என்னோட ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன். எங்க மம்மி இப்ப புதுசா கவர்மெண்ட் ரிலீஸ் ஆயிருக்கிற டெக்ட் எக்ஸாம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுக்காண்டி ரொம்ப இது பண்ணி படிக்கிறாங்க. எனக்கு அவங்களும் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். இங்க இருக்கிற ஆசிரியர்கள்லாம் ரொம்ப நல்லவங்க. எனக்கு நிறையா சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க ரொம்ப அன்பா சொல்லி கொடுக்குறாங்க. நன்றி. அதாவது இந்த மாணவன் ஏத்தாப்லயே அந்த டீச்சர் பாத்துட்டு இருக்காங்க, அதனால டீச்சர் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. தொடர்ந்து அடுத்த மாணவன்ட்டையும் பேசலாம். பேசுவோமா வேணாமா அப்படின்னு ரொம்ப தீவிர யோசனையில இருக்காங்க. என்ன பேச போறாங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம். இன்று நான் பேச போகிறது சிலம்பம். சிலம்பம் பத்தி சொல்ல போறீங்க. சோ ரொம்பவே ஆர்வமா இருக்கும், சொல்லுங்க. சிலம்பத்தில் 3 வகை: படை சிலம்பம், அலங்கார சிலம்பம், கலை சிலம்பம். நான் இன்று அதிலும் ஒன்று இதை ஒரு டாபிக்கை பத்தி பேச போறேன். அலங்கார சிலம்பம். அதில் 6 வகை இருக்கு. வகை குரு வணக்கம், 2வது வகை படை சிலம்பம், 3வது வகை சுத்தரிப்பு, 4வது வகை தீப்பந்தம், 6வது வகை 4 பக்கம் படைவீச்சு. சரி, சிலம்பம் பத்தி சொல்றீங்க. நீங்க கத்துருந்துருக்கீங்களா? 2 வருஷமா கத்திருக்கேன். நிறைய போட்டியிலனா வெற்றி பெற்றிருக்கேன். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அதாவது நம்ம கிட்டத்தட்ட இவ்வளவு மாணவர்களையும் ஒருங்கிணைத்து அரவணைச்சு கூட்டிட்டு வர்றது அப்படிங்கிறது பெரிய விஷயம். அது விருதுநகர் மாவட்டத்துல இருந்து இத்தனை மாணவர்களையும் ஒன்று சேர்த்து அந்த டயத்துக்கு நம்மளுக்கு கூட்டிட்டு வந்த ஆசிரியர், அது முக்கியமா சொல்லணும்னா கணினித்துறை ஆசிரியர் மாதவன் நம்ம பக்கத்துல இருக்கிறாரு. இப்ப அவர்கிட்ட ஒரு 2 நிமிடங்கள் பேசுவோம். சார் வணக்கம், உங்களை சொல்லுங்க சார், உங்களை பற்றி.
வணக்கம், என்னுடைய பேர் மாதவன். நான் வந்து ரோபோட்டிக்ஸ் டீச்சரா இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா வருங்காலம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏஐ டெக்னாலஜி நோக்கி போயிட்டு இருக்கு. ஏஐல வந்து பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஏஐல வந்து நிறைய ஒர்க் இருக்கு. அதாவது இப்போ நம்ம படிச்சுட்டே நம்ம ஒர்க் பண்ணலாம். ஃப்ரீலான்சர்ல வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏஐ மூலமா டிசைனர், கேன்வா அந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் நம்ம யூஸ் பண்ணி நிறைய டிசைனிங் பண்ணலாம். தென் வீடியோ எடிட்டிங், ஒரு எடிட்டர், நம்ம அந்த மாதிரி நம்ம படிச்சுட்டு இருக்கும் போதே நிறைய ஜாப் வந்து நம்மளுக்கு வந்து ஆன்லைன்ல நிறைய ஜாப் இருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏஐ வந்து எங்க ஸ்கூல்லையும் நாங்கள் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நீங்க வந்து படிக்கும் போதே எப்படி ஒர்க் பண்ணலாம்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே. சார், கணினி அறிவியல் மட்டும் இல்லாம ஏஐ பத்தி எல்லாம் சொல்லிக் கொடுக்குறேன்றீங்க. வேற என்னென்ன மாணவர் வந்து ரொம்ப ஆர்வமா கணினியில என்ன மாதிரி விஷயங்கள்லாம் எதிர்பார்க்கறாங்க? ஏன்னா இப்ப வந்து சமூக வலைதளங்கள்ல வந்து மூழ்கி கிடக்குறாங்க மாணவர்கள். நீங்க அவர்களை எப்படி மீட்டு எடுத்து நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுக்குறீங்க? சமூக வலைதளங்கள்ல பாத்தீங்கன்னா பசங்க பேரண்ட்ஸ் வந்து கண்ட்ரோலா இருக்கணும். அந்த லாக், அதாவது இப்போ யூடியூப்ல, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி வந்து லாக் போட்டு பேரண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் அவங்க வந்து கேர்ஃபுல்லா நம்ம பார்த்துக்கலாம். நிச்சயமா, அதாவது நம்மளுடைய பொறுப்பு இருக்கணும், பெற்றோர்களுடைய பொறுப்பு இருக்கணும் அப்படின்னு ரொம்ப அருமையா சொல்லிக்கிறாங்க. அடுத்து ஒரு பேராசிரியர் இருக்கிறாரு, அவர் வந்து தமிழ் துறைன்னு சொன்னாரு. அதாவது சார், நான் ஏற்கனவே தொடக்கத்துல சொன்னேன், உற்றொழி உதவியும் ஒருவர்கள் கொடுத்தும் பிற்றநிலை முனியாது கல்வி கற்க வேண்டும்னு. ஆசிரியருக்கு தேவையான பணிவிடைகள் எல்லாம் செஞ்சு அவருக்கு வேண்டிய தட்சணையெல்லாம் கொடுத்து கல்வி கற்ற காலம் தான் உண்டு. இப்ப மாணவியர்கள், ஒரு ஆசிரியர்கள் உறவு முறை எந்த அளவுக்கு இருக்குது, அதை பத்தி சொல்லுங்களேன். உங்க பேரை சொல்லுங்க. வணக்கம், நான் தமிழாசிரியர் சந்திரசேகரன். வெள்ளை மலர்மிசை வேத கருப்பொருளாகி விளங்கிடுவாய், தெள்ளுகளை தமிழ்வாணி உனக்கோர் விண்ணப்பம் செய்திருவேன், எல்லத்தனை பொழுதும் பயன்றீராது என்ற நாவினிலே வெள்ளமென பொழிந்திருவாய், சக்திவேல் 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 என்ற பாரதியின் அடியை வணங்குகின்றேன். எங்களுக்கெல்லாம் முப்பாட்டன் பாரதி தான். ஏன்னா பாரதியினுடைய உறவு அது மாணவர்களுடைய உறவு மாதிரி தான். ஏன்னா அவருடைய நண்பர்களுக்கு எழுதிய கடிதமா இருந்தாலும் சரி, சகோதரர்களுக்கு எழுதிய கடிதமா இருந்தாலும் சரி, ஒரு ஆசிரியர் மாணவர்களுடைய ஒரு நட்புறவோட தான் இருக்கும். அது மாதிரி தான் எங்கள் பள்ளி மாணவர்களும். இன்னும் சொல்ல போனா எங்கள் பள்ளியில வந்து ஒரு பாரம்பரியமான பள்ளி அப்படின்னே சொல்ல வேணும். இப்ப இதுக்கு முன்னாடி பேச ரோபோட்டிக் ஆசிரியர் மாதவன் என்னுடைய மாணவர். அவர் அதே மாதிரி நான் யாருடைய மாணவன், எங்க பள்ளியினுடைய முதன்மை முதல்வராக இருக்கக்கூடிய திரு ராஜசேகரன் அவர்களுடைய மாணவன் நான். சரி, இப்படி எங்க பள்ளி வந்து ஒரு பாரம்பரியமா அடுத்தடுத்த தலைமுறையராக வந்துகிட்டு இருக்கு. என்னுடைய மாணவர்கள் அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கிறாங்க. நட்புறவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மாணவர்கள் வந்து அன்பா பழகக்கூடிய மாணவர்கள். இன்னைக்கு நாங்க பேருந்துல வரும்பொழுது பாத்தீங்கன்னா மாணவர்கள் இந்த சிற்றுண்டிகளை வந்து எங்களுக்கு கொடுக்கறதும், எங்களோட ரொம்ப மகிழ்ச்சியா விளையாடுறதும் இது மாதிரி இருந்துச்சு. இது ஒரு நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷன், எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஏன்னா மாணவர்களோட ஒரு கண்டிப்பாகவே இருந்துகிட்ட ஒரு சூழல்ல இந்த மாதிரியான ஒரு அனுபவம் வந்து எங்களுக்கு நல்லா இருந்துச்சு. மாணவர்களுக்கு நட்புறவோடு பழகக்கூடியவர்கள் எங்களுடைய மாணவர்கள். அதனால எங்க மாணவர்களை பத்தி சொல்லணும்னா சாதனை படைக்கக்கூடிய மாணவர்கள். கேவிஎஸ் சிஎம்எஸ் பள்ளி மாணவர்கள் வந்து ஒவ்வொரு துறைகளிலையும் சாதித்து வரக்கூடிய மாணவர்கள் எங்கள் பள்ளி மாணவர்கள். இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையா சொல்லியிருக்கிறாங்க. ஒரு நண்பனாகத்தான் நாங்கெல்லாம் எங்களுடைய உறவு முறை இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப தமிழ் செல்வி அடுத்து யார் பேச காத்துக்கிட்டு இருக்காங்க? அப்ப ரொம்ப நேரமா தம்பி நம்மளையே பாத்துக்கிட்டு இருக்காப்புல. ஆமா, அதாவது ஆரம்பத்துல மாணவர்கள் பேசிடுவாங்களா அப்படின்னு சொல்லி யோசிச்சோம். இப்போ வந்து நேரம் இன்னும் கம்மியா தானே இருக்கு, எப்படி எல்லா மாணவர்களையும் பேச வைக்க போறோம் அப்படின்ற ஒரு பதட்டம் ரொம்பவே இருக்கு. அந்த வரிசையில் பேச காத்திருக்கும் அடுத்த மாணவர் யாருன்னு கேட்டலாம். வணக்கம். ஜெய்தேவ் விஞ்சித்னா, நான் 7ஆம் வகுப்பு பிரிவு படிக்கிறேன். நான் திருக்குறளை வைத்து ஒரு கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு முதலாளி இருந்தார். அவருக்கு ஒரு தொழிலாளியும் இருந்தார். 2 பேரோட பசங்களும் ஒரு பள்ளிக்கூடத்தில் படித்தார்கள். தேர்வின் மதிப்பெண்ணில் அந்த தொழிலாளியின் பையன் முந்திவிட்டான். அதனால் அந்த முதலாளியின் பையன் தனது அப்பாட்ட சொல்லி, அப்பா அவனோட நிறைய மார்க் எடுத்துட்டான், அவங்க ஏதோ செய்யுங்கப்பா அப்படின்னு. உடனே முதலாளி அந்த தொழிலாளிகிட்ட போய், நான் கொடுத்த கடனை எனக்கு திரும்பி கொடுன்னு. உடனே அந்த முதலாளிக்கு என்ன செய்யறது அப்படி. உடனே அந்த முதலாளி அங்க நடந்து போகும்போது கல் தடுக்கி கிணத்தில் விழுந்து விட்டார்கள். உடனே அந்த தொழிலாளி கிணத்துக்குள் இறங்கி அவற்றிருந்த கயரை எடுத்து முதலாளிக்கு உதவி செய்தார். இதனால் அகழ்வாரை தோண்டும் நிலம் போல் தம்மல் இகழ்வாரை பொறுத்தல் தலை. பொருள், நிலத்தை தோண்டுவர்களை நிலம் தாங்குவது போல் தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை.
அதாவது நமக்கு கஷ்டம் கொடுத்தாலும் எதிரியாவே இருந்தாலும் அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து சொல்லிருக்கீங்க. தொடர்ந்து இன்னொரு ஆசிரியையும் வந்திருக்காங்க. நானும் பேசுறேன், மாணவர்கள் மட்டும் தான் பேசணுமா அப்படின்னு சொல்லி ஒரு ஆசிரியர் வந்து ரொம்பவே விருப்பமா வந்திருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். வணக்கம். எனது பெயர் பாண்டிச்செல்வி. நான் கணித துறையில இருந்து வர்றேன். நான் வந்து இன்னைக்கு என்ன சொல்லணும்னு விரும்புறேன்னா, நம்ம கிடைக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம நன்றி சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். அதாவது காட்டுல இருந்து தண்ணியில இருந்து நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்புக்கும் நம்ம நன்றி சொல்லணும். ஏன் நம்மளுக்கு ஒரு சில நேரம் வர்ற கஷ்டத்துல கூட நம்ம வந்து நன்றி சொல்லணும். ஏன்னா அந்த கஷ்டம் வந்து நம்மள நிறைய சூழ்நிலையில வந்து நம்மளை வந்து ஸ்ட்ராங்கர் ஆக்கும். அதனால நம்மளுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு அனுபவத்துக்கும் நம்ம வந்து நன்றி சொல்லணும். இந்த நன்றி சொல்ற பழக்கம் வந்து நம்மளுக்கும் திருப்தியா இருக்கும், நம்மள மகிழ்ச்சியா வச்சிருக்கும், நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நம்ம மேல ஒரு மதிப்பு இருக்கும். அதனால நம்மளுக்கு வாழ்க்கையில கிடைக்கிற ஒவ்வொரு அனுபவத்திற்கும் நம்ம வந்து நன்றி சொல்லணும் நான் ஆசைப்படுறேன். நன்றி. நாங்கெல்லாம் படிக்கும்போது கணிதம் சயின்ஸ்னாலே ஓடியே போயிருவோம். இப்படி இருக்கிற மாணவர்கள் எப்படி உங்ககிட்ட கணிதத்துறை அந்த பீரியட் வரும்போது கவனிச்சு கேட்கறாங்களா இல்ல ஓடி போயிடறாங்களா மேடம்? கவனிப்பாங்க சார். அவங்களுக்கு அந்த அவங்கள நம்ம எப்படி டேக்கிள் பண்ணி கொண்டு போறோங்கிறத பொறுத்துதான் அவங்க கிளாஸ்ல இருப்பாங்க. நம்ம எடுத்த உடனே மேக்ஸுக்கு எடுத்து இந்த சம்ம போட்டு அந்த சம்ம போட்டுனா அவங்க கவனிக்க மாட்டாங்க சார். அவங்க போக்குல போய் அவங்கள உள்ள கிளாஸ்க்குள்ள கொண்டு வரணும். அதாவது பொதுவா மேடம் மேத்ஸ் டீச்சர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. இவங்க சொல்ற மாதிரி ஐயோ மேத்ஸ் டீச்சரா அப்படின்னு சொல்லி பயந்து ஓடுவாங்க. ஆனா உங்களை பார்த்தாலே தெரியுது ஒரு மேத்ஸ் டீச்சரா அப்படின்னு. அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டா பேசுறீங்க. சோ ஸ்டூடெண்ட்ஸும் உங்க பீரியட்ஸை விரும்புவாங்க அப்படின்னு சொல்லி விரும்புறோம். கரெக்டா? கண்டிப்பா கண்டிப்பாங்க. ரொம்ப நன்றிங்க மேடம். இப்போ அடுத்த மாணவனை சந்திக்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, என்ன படிக்கிறீங்க? வணக்கம், நான் ஜெய குலவீர சாய்னிஷாந்த். நான் KSEMS ஸ்கூலில் 8ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நானும் என் நண்பர்களும் இன்றி காலையில் பிரேயரில் பாடும் பாட்டை பாடப் போகிறோம். பாடுங்க. We shall overcome, we shall overcome, we shall overcome someday. Oh, deep in my heart, I do believe we shall overcome someday. We are not afraid, we are not afraid, we are not afraid today. Oh, deep in my heart, I do believe we shall overcome someday. The truth shall make us free, the truth shall make us free, the truth shall make us free someday. Oh, deep in my heart, I do believe we shall overcome someday. We shall live in peace, we shall live in peace, we shall live in peace someday. Oh, deep in my heart, I do believe we shall overcome someday. நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையா படிக்கிறாங்க. ஆனா அது எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கும்ன்றது தெரியலையே. சரி, அடுத்த மாணவனை சந்திக்கலாம். அழகா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பெயர் ஸ்ரீநிர்மல் ஜெயவர்ஷன். நான் 8ஆம் வகுப்பு A பிரிவு படிக்கிறேன். நான் இப்போ ஒரு குட்டி கதை சொல்ல போறேன். ஒரு ஊர்ல வந்து மாயாண்டின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்து எல்லாரும் வயலுக்கு வந்து சில வயலுக்கு காவல் காக்கா செட்டு மாதிரி போட்டிருக்காக மரக்கால்ன்றக்காக போனாங்க. ஆனா மாயாண்டி அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு வயல்ல பூரா மரமா உள்ள போட்டு நட்டிட்டாரு. புல்லு மட்டும் தான் விளைஞ்சிச்சு, எதுவுமே விளையல. ஆனா மாயாண்டி அதையும் வித்து பணம் சம்பாதிக்க இருந்தாரு. காலையில விற்க போகும்போது நைட்டு வந்து புல்ல எல்லாம் யாரும் சாப்பிட்டுட்டு போயிருந்தாங்க. அடுத்த நாள் காலையில வந்து வெயிட் பண்ணாரு. பார்த்தா இந்திரலோகத்துல இருந்த யானை வந்து அந்த புல்லெல்லாம் சாப்பிட்டு இருந்துச்சு. அவர் அந்த யானையோட வாழை பிடிச்சிட்டு இந்திரலோகம் போனாரு. இந்திரன் வந்து என்ன மன்னிச்சிருங்க, இங்க உள்ள பொண்ணு வைரம் தங்கம் எல்லாம் எவ்வளவு நேரம் எடுத்துட்டு போங்கன்னாரு. மாயாண்டி அதெல்லாம் எடுத்துட்டு போய் அவன் மனைவி கிட்ட சொன்ன உடனே அவங்க மனைவி உற்சாகத்துல எல்லாரும் ஊர் ஃபுல்லா சொல்லிட்டாங்க. ஊர் மக்கள் எல்லாரும் அடுத்த நாள் காலையில எல்லாரும் புல்லுக்குள்ள வந்து மறைஞ்சிருந்தாங்க. யானை வந்து புல்ல தின்ன உடனே மாயாண்டி அதோட வாழை பிடிச்சுக்கிட்டாரு. ஒவ்வொருத்தவங்க பின்னாடி ஒவ்வொருத்தவங்களா எல்லார் காலையும் பிடிச்சுக்கிட்டாங்க. மேல போய்கிட்டு இருக்கும் போது மாயாண்டி காலை பிடிச்சிருந்தவங்க எவ்வளவு பொண்ணு கிடைக்கும் அப்படின்னாங்க. மாயாண்டி இவ்வளோன்னு கையை விரிச்சு சொன்னோன்னு விட்டாரு. விட்டவுடனே எல்லாரும் கீழே வந்து இறந்துட்டாங்க. பேராசை பெருநஷ்டம்னு சொல்லுவாங்க. இது வந்து செவிவழி கதையில ஒன்று. பரவாயில்ல. அதாவது இந்திரனுடைய ஐராவத யானையே வந்ததா சொல்றாப்புல ஒரு கதை தான், ஒரு கற்பனை கதை தான். இப்ப அடுத்த மாணவன் வருக. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பெயர் சங்கர் பிரசன்னா. நான் 8ஆம் வகுப்பு A பிரிவு படிக்கிறேன். நான் இப்போது முருகர் பாட்டு பாடப் போகிறேன். பாடுங்களேன்.
வேலவா வேலவா வேல்முருகா வா வா வேலவா வேலவா வேல்முருகா வா வா வேல்முருகா வா 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 முருகா வா வா வேல்முருகா வா 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 முருகா வா வா சண்முகா சரவணா முருகா முருகா சண்முகா சரவணா முருகா முருகா. ரொம்பவே அழகா பாடினீங்க. தொடர்ந்து அடுத்த அந்த மாணவரையும் பேசலாம். சொல்லுங்க, என்ன பேச போறீங்க? இன்னைக்கு நம்ம பிலீவர் பாட்டு பாட போறேன். என் பேர் நலன ஜெய். நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஒரு 2 வரி டக்கு பாடுங்க பாப்போம். First thing first, I'm gonna say all the words in the first act. I'm up things haven't been beaver. Ooh, the ways that thing beaver. Ooh, shaking thing shaking. அதாவது பாடலோட ஹம்மிங்கை சேர்த்து முடிச்சிட்டாங்க. நிறைவா ஒரு மாணவன், அதாவது ஆரம்பத்துல எப்படி ஒரு பாடலோட ஆரம்பிச்சோமோ அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை வந்து பாடலோடய முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா கேட்கிற நேரத்துல என்னப்பா பாடலே வரல அப்படின்னு சொல்லி ஏங்கிட கூடாது இல்லையா? உங்களுக்காக இதோ மீண்டும் முறை பாடல். அதாவது ரொம்பவே அழகான பாடலை பாடி முடிச்சிட்டாங்க. நிகழ்ச்சியோட நிறைவான மாணவர்கிட்டையும் பேசிடலாம். வணக்கம். வணக்கம். சொல்லுங்க, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன சொல்ல போறீங்க? உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். ஏன்ட்ட கேள்வியா? ஏன்ட்ட எல்லாரும் கேள்வி கேட்கறீங்க? சரி பேசுங்க, கேளுங்க. ஒரு யானைகள் குடும்பத்தோட ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போகுதுக்கா. போற வழியில ஒரு போர்டை பார்த்து ஆடிக்கிட்டே போதாங்க்கா. ஏன் யானை ஷாப்பிங் மாலை பார்த்து ஆடிக்கிட்டே போகுதா? தெரியலையே. போர்டை பார்த்து ஏன் ஆடுது? ஏன்னா அது ஆடி வந்து ஆஃபர்னு போட்டிருந்தா. ஆடி வந்து ஆஃபரா? அதாவது நிறைவு மாணவர் ரொம்பவே அழகான விடுகதையோட சூப்பரா முடிச்சிட்டாங்க. அதாவது நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்துவிட்டோம் நேயர்களே. உலகை மாற்ற நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மிக சக்தி வாய்ந்த ஆயுதம் கல்வி என்ற நெல்சன் மண்டேலா அவர்களின் சிந்தனை வரிகளோடு நிகழ்ச்சியினை நிறைவு செய்வோம் நேயர்களே. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற விருதுநகர் மாவட்டம் சோளக்கரை KVS EMS பள்ளி மாணவ மாணவியர்கள் அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது A. விக்னேஷ், தமிழ்ச்செல்வி. நன்றி நேயர்களே. நன்றி நேயர்களே. மதுரை FM ரெயின்போ 103.3 இதுவரை நாம் கேட்டு ரசித்தோம். விருதுநகர் மாவட்டம் KVS பள்ளி மாணவ மாணவிகள் மத்தியில் கலந்துரையாடல் நிகழ்ச்சியினை நெறிப்படுத்தினார்கள் A. விக்னேஷ் மற்றும் NE தமிழ்ச்செல்வி. ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 இன்னும் சில நொடிகளில் நாம் கேட்க போவது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலக.